Hi friends, welcome to Madhunavin vlog channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் எழுந்திரிச்சோன்னே வந்து எப்படி டென்ஷன் இல்லாமல் ஈஸியாக வந்து குக் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து நான் உங்கள் கூட வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நான் இப்போலாம் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். நீங்கள் என்னோடய வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, இப்போ போய் என்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நாளைக்கு நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்னா காலையில் என்ன சமைக்க போகிறோம், ஆஃப்டர்நூனுக்கு என்னெல்லாம் வந்து சமைக்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே வந்து டிசைட் பண்ணி வச்சுக்கணும். ஆனால் இது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்னென்னா என்ன சமைக்கிறது அப்படின்னு யோசித்து அதை வந்து டிசைட் பண்ணுறதே ரொம்ப வந்து பெரிய டாஸ்க் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மார்னிங் டிஃபனுக்கு என்னெல்லாம் வந்து சமைக்க போகிறோம், ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு என்னெல்லாம் வந்து சமைக்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது நம்ம வந்து டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா தான் வந்து நம்ம காலையில் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து என்ன சமைக்க போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு தூங்க முடியும். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டே எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக வந்து எடுத்து வச்சுருங்க. ஸோ மார்னிங் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு அதில் எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா வந்து சோக் பண்ணி ஊற வச்சிடலாம். ஸோ இதெல்லாம் வந்து நல்லா ஊறிட்டுருக்கும்போது நம்ம அதுக்குள்ளே வந்து தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து வந்து நம்ம குக் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த குக்கரில் வந்து நான் சுண்டல் வந்து எடுத்திருக்கேன். ஸோ சுண்டல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டேன். இது வந்து காலையில் வேவிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஊற வச்சுட்டேன். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சாப்பாடு, சாம்பார், ரசம் இதெல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குக்கரில் பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு வந்து பருப்பு வந்து எடுத்துட்டேன். ஸோ பருப்பு, அந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு புளியும் வந்து என் பக்கத்தில் வந்து ஒரு பவுலில் வந்து வச்சுட்டேன். ஸோ இதை எந்திரிச்சு வந்தோடனே ஃப்ரெஷ் ஆகிட்டு இந்த ரெண்டுலேயும் வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஊறினதுக்கப்புறம் அதே குக்கரில் வந்து பருப்பு வேக வச்சு எடுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த பாத்திரத்துலேயே வந்து பருப்பும் வந்து வேக வைக்கிறதுக்கு வந்து எடுத்துட்டேன். இது மாதிரி வந்து தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் வந்து தனித்தனியாக குக்கர், பாத்திரம் இதெல்லாம் வந்து எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு காலையில் வந்து டக்குன்னு பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். இல்லைனா வந்து ஒன்று முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து இன்னொன்றில் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து கண்டிப்பாக வந்து டைம் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த பவுலில் வந்து தனித்தனியாக வந்து பாதாம் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இதில் நிறைய பாதாம் மட்டும் இருக்கிறது எங்களுக்கு வந்து ஊற வச்சு சாப்பிட்றதுக்கு. அடுத்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 டேட்ஸு, 2 பாதாம், 2 முந்திரி வந்து பாப்பாக்காக எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து ஊற வச்சு அவளுக்கு வந்து ஜூஸில் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குவேன். ஸோ அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். பாதாம் ஊற வச்ச பவுல் பார்த்திங்கன்னா நான் வேறு எதுக்குமே வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ மார்னிங் வந்து இது யூஸ் பண்ணதுக்கப்புறமா அதை வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கவுண்டர் டாப் மேலேயே வந்து வச்சுருவேன். அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் டே வந்து நைட்டே வந்து எடுத்து வைக்கிறதுக்கு ஞாபகம் இருக்கும். அப்படி இல்லைனா வந்து நான் வேறு ஏதாவது வந்து போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அந்த பாதாம் ஊற வச்சு சாப்பிட்ணும் அப்படிங்கிற விஷயத்தையே வந்து மறந்துடுவேன். ஏன்னா மறக்கிறது வந்து எல்லாத்துக்குமே வந்து நார்மலாக ஒரு விஷயம் தான். ஏன்னா நம்ம நிறைய ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது சம்டைம்ஸ் நம்ம அதை வந்து மறந்துடுவோம். அதனால தான் நான் அந்த பாதாமுக்கு அப்படின்னு வந்து தனியாக வந்து பவுலே வந்து வச்சுருக்கேன். அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து பாதாம் இதெல்லாம் வந்து ஊற வச்சு கொடுக்கலாம். அது ரொம்ப நல்லது. ஸோ அட்லீஸ்ட் கண்டினியூஸாக ஒரு 45 டேஸ்க்காவது நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா தான் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் வந்து அவங்கக்கிட்ட கிடைக்கும். ஸோ 45 டேஸ் மட்டும் கொடுக்கணுமா அப்படின்லாம் வந்து கிடையாது. நீங்கள் ரெகுலராகவே வந்து அவங்களுக்கு டெய்லியுமே வந்து கொடுக்கலாம். பட் நம்ம வந்து ஒரு 45 டேஸ்க்கு கொடுத்தா தான் அப்படின்னா தான் வந்து அவங்கக்கிட்ட ஒரு சின்ன சேஞ்சஸாவது வந்து கிடைக்கும். பார்த்தீங்கன்னா என் பாப்பாவுக்கு ஜூஸில் தான் வந்து இதை மிக்ஸ் பண்ணி தருவேன். ஸோ ஜூஸில் வந்து அவளுக்கு வந்து சுகர் ஆட் பண்ணாமல் இந்த நட்ஸ் எல்லாம் வந்து ஊற வச்சு அப்படியே வந்து ஜூஸ் போடும்போது அதையும் வந்து அரைச்சி நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணி வந்து கொடுத்துருவேன். இப்போ குழந்தைங்க வந்து கொஞ்சம் பெரிய குழந்தைங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஊற வச்சே வந்து நீங்கள் தனியாக கொடுத்துக்கலாம். ஸோ என் பாப்பா வந்து அந்த மாதிரி சாப்பிட மாட்டா அப்படிங்கிறங்காட்டி நான் இந்த மாதிரி ஊற வச்சு ஜூஸில் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குவேன். ஸோ நீங்களும் வந்து டெய்லியும் வந்து ஒரு 3-4 பாதாம் இந்த மாதிரி டேட்ஸ் இதெல்லாம் வந்து ரெகுலராக வந்து உங்களுக்கு ஃபுட்டுக்கு வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து லஞ்சுக்கு கொண்டு போகிறதுக்கு டிஃபன் பாக்ஸு, வாட்டர் பாட்டில், ஃப்ளாஸ்க் இதெல்லாமே வந்து கழுவி நீட்டாக வந்து கவுண்டர் டாப்பில் எடுத்து வச்சுருவேன். அதே மாதிரி பாப்பாவுக்கு வந்து பால் பாட்டில் இதெல்லாமே கழுவி நைட்டே வந்து எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுருவேன். அப்போ தான் காலையில் வந்து ஈஸியாக இருக்கும். அப்புறம் காலையில் மாவாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு வந்து அரிசி, அதுக்கப்புறம் வந்து வெந்தயம், அதுக்கப்புறம் உளுந்து இதெல்லாமே வந்து அளவை வந்து எடுத்து வச்சுருவேன். நம்ம சமைச்சிட்டு இருக்கும்போதே வந்து இந்த இட்லிக்கு மாவு அரைக்கிறதையுமே வந்து வாஷ் பண்ணி நல்லா ஊற வச்சிட்டோம் அப்படின்னா குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்தடுத்து மாவு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நைட்டே வந்து அதையும் அளவாக வந்து எடுத்து வச்சுருவேன். இன்னொரு பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா சாப்பாடு செய்கிறதுக்கு தனியாக வந்து அரிசியும் வந்து அளவாக வந்து எடுத்து வச்சுருவேன். ஸோ மார்னிங் இதை நல்லா வந்து 3-4 டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணிவிட்டு நான் சாப்பாடு வந்து வடிச்சுக்குவேன். அதனால் அதில் வந்து மாற்றிக்குவேன். ஸோ இந்த எல்லா ஒர்க்கையுமே வந்து நம்ம நைட்டே வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா மார்னிங் டைமில் நம்ம ஈஸியாக வந்து குக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, நைட்டே வந்து கேஸ் ஸ்டவ்வு, சிங்க்கு, அப்புறம் எல்லா பாத்திரத்தையுமே வந்து நைட்டே வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் வந்து நம்ம சமைக்கிறதுக்கு டென்ஷன் இல்லாமல் அண்ட் ஈஸியாகவும் வந்து இருக்கும். அப்புறம் தேவையான எல்லாத்தையுமே வந்து கவுண்டர் டாப் மேலேயே வந்து எடுத்து வச்சுருவேன்.
ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள் பேண்ட்ரியில் வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது இல்லை அப்படிங்கிறதையும் வந்து பார்த்து அதையும் வந்து நைட்டே வந்து ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா மார்னிங் வந்து அவசர அவசரமாக வந்து குக் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஐட்டம் இல்லைனா அதை தேடி வந்து மறுபடியும் வந்து ரீஃபில் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து டென்ஷன் ஆயிரும். ஏன்னா வந்து நம்ம சில ஐட்டம்ஸை வந்து ஒரு பிளேஸில் வச்சுருப்போம், சில ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இன்னொரு பிளேஸில் பாக்ஸில் அந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றா வந்து பேக்கெட்லேயும் வந்து வச்சுருப்போம். ஸோ அதை தேடி கண்டுபிடிச்சி நம்ம வந்து எடுத்து ரீஃபில் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும் அண்ட் நம்மளுக்கு வந்து டென்ஷனும் ஆயிரும். ஸோ அதனால் வந்து நைட்டே வந்து முக்கியமான ஐட்டம்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்து அதையும் வந்து ரீஃபில் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. பார்த்திங்கன்னா என்னோடய பேண்ட்ரியில் வந்து உப்பு கடலை இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதனால் அது எல்லாத்தையும் எடுத்து ரீஃபில் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் அதே மாதிரி பொடியெல்லாம் வந்து இருக்கா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை அப்படின்னா அதையும் வந்து ரீஃபில் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ரீஃபில் பண்ணி நைட்டே வந்து எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மார்னிங் குக் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி வந்து டென்ஷனும் வந்து ஆக மாட்டோம். அப்புறம் கவுண்டர் டாப்பு, கேஸ் ஸ்டவ் இது எல்லாத்தையுமே வந்து நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி வச்சிடணும். அப்புறம் ஜிங்க்கில் இருந்த பாத்திரத்தை எல்லாத்தையுமே வந்து நைட்டே வந்து கழுவி வச்சிட்டோம் அப்படின்னா கிச்சன் ஒர்க் எல்லாத்தையுமே வந்து நைட்டே முடிஞ்ச அளவுக்கு வந்து முடிச்சு வைக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து ஈஸியாக வந்து மார்னிங் எந்த டென்ஷனும் இல்லாமல் நம்ம வந்து சமைக்க முடியும். ஸோ நீங்களும் வந்து நான் இப்போ சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு உங்களோட சஜஷன்ஸை வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.